இணைய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் மாடல் 1. The internal and external radii of the hollow hemispherical cell are 3 meter and 5 meter respectively. Find the TSA and CSA of the cell. A 203.17 square meter, 245 square meter. B 213.71 square meter, 364 square meter. C 313.71 square meter, 424 square meter. D 213.71 square meter, 264 square meter. ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த பரப்பு மற்றும் வளைபரப்பு காண்க. இங்கே 203.17 சதுர மீட்டர், 245 சதுர மீட்டர். பி 213.71 சதுர மீட்டர், 364 சதுர மீட்டர். சி 313.71 சதுர மீட்டர், 424 சதுர மீட்டர். டி 213.71 சதுர மீட்டர், 264 சதுர மீட்டர். சரி, இது நாம் ஃபார்முலா பயன்படுத்தி போடுறதுக்கு பதிலாக வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா ஷார்ட்கட் மெத்தட் என்ன, இந்த சூஸ் விச் இஸ் டிவிசிபிள் பை 11 இஸ் தி ஆன்சர். ரெண்டு நம்பரையும் டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ ரெண்டு நம்பரையும் 11ஆல் எது வகுக்குதோ அதான் ஆன்சர் வரும். சப்போஸ் அதில் 2 answers ஆர் கம், ஃபைண்ட் இன் தட் நம்பர் which is divisible by 7 is the answer. If the number is divisible by 11, the sum of one of the alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 ஆன்சர் வகுப்படும். 2 அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 11ஆல் வகுப்பட ஒன்றுவிட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே, now we have to take the options. Take as answer. விடையை எடுத்துக்கலாம். ஏ என்ன, 203.47 alternate digits. அப்போ 2 + 3 + 7 - 4 + 1. அப்போது 12, 2 + 3 5, 5 + 7 12, 12 - 5 7. 7 11ஆல் வகுப்படாது, ஆட்டோமேட்டிக்காக அது வராது, இருந்தாலும் போட்டுருவோம். 245 2 + 5 - 4. அப்போது 2 × 5 7 - 4 = 3. இதுவும் 11ஆல் வகுப்படாது. அப்போ ஏ ஆன்சர் இஸ் ராங். சரி, அடுத்தது பி, ஆப்ஷன் பி 213.71 2 + 3 + 1 - 1 + 7. அப்போ 2 3 5 1 6 - 8 = 2. அப்போ 11ஆல் வகுப்படாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சரும் தவறு தான். இருந்தாலும் செக் பண்ணி காட்டலாம். 364 3 + 4 - 6 7 - 6 = 1. 11ஆல் வகுப்படாது. therefore answer B is also wrong, தவறு. அடுத்து சி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 313.71 that is equal to 3 + 3 + 1 - 1 + 7 alternate digits. அப்போது 3 + 3 6 + 1 7 - 1 + 7 8. அப்போது 11ஆல் வகுப்படாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ராங் தான். 424 4 + 4 - 2 4 + 4 8 8 - 2 = 6 வருது. அதனால் கண்டிப்பாக இதுவும் 8 - 6 that is 2 11ஆல் வகுப்படாது. ரைட். அடுத்து 264
alternate digits வந்து 2 + 4 - 6. 6 - 6 equal to 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 11ஆல் வகுப்படும். That is C. Correct answer is C. இது பாருங்க. C இல்ல D. 2 + 3 4 5 + 1 8 11ஆல் வகுப்படாது வருது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்சர் வந்து வகுப்படுது, இன்னொரு ஆன்சர் வந்து 7ஆல் வகுப்படுது. 213.71 புள்ளி எட்டெல்லாம் இந்த ஒன்றை மட்டும் 2 2ன்னு போடலாம். அப்போது 2137 2 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாக்கா 7 2 போனால் 5 213 அப்படியே. இது 5 2ஆல் கொடுக்கணும். 5 2 10. அப்போ 213 10 போனால் 203. திருப்பி அந்த 3 பெருக்கலாம். 3 2 6. அப்போது 20ல் 6 போனால் 14. 7ஆல் வகுப்படும். அதனால் 14 அல்லது 7ஆலேயோ வகுப்படுது. கண்டிப்பாக டி இஸ் தி ஆன்சர். 2113.71, 264. ரெண்டாவது, the internal and external radii of hollow hemispherical cell are 4.2 meter and 2.1 meter respectively. Find the PSA and CSA of the cell, total surface area and curved surface area. Option A, 180.19 square meter, 138.60 square meter. B, 180.18 square meter, 213.71 square meter. C, 213.71 square meter, 138.62 square meter. D, 213.71 square meter, 138.62 square meter. ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர், 5 மீட்டர் ஆகும். அந்த ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பு காண்க. ஏ 180.18 சதுர மீட்டர், 138.60 சதுர மீட்டர். பி 180.18 சதுர மீட்டர், 213.71 சதுர மீட்டர். சி 213.71 சதுர மீட்டர், 138.62 சதுர மீட்டர். டி 180.18 சதுர மீட்டர், 138.62 சதுர மீட்டர். சரி, வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ இட். ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose 2 answers are come, find in that number which is divisible by 7 is the answer. If the number is divisible by 11, shortcut என்ன, the sum of one digit of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அதுதான் விடை. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். சரி, விடையை எடுத்துக்கலாம். டேக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ 180.18. ஆல்டர்னேட் டிஜிட் 1 + 0 + 8 minus 8 + 1. 1 + 8 9, 9 - 9 that is equal to 0. Therefore 11ஆல் வகுப்படும். that is சரி, கரெக்ட் ஆன்சர். சரி, இன்னொன்று வருதானும் பார்க்கணும். 138.60 ஆல்டர்னேட் டிஜிட் வந்து 1 + 8 + 0 மைனஸ் 3 + 6. 9ல் 9 போனால் 0. 11ஆல் வகுப்படும். அப்போது ஆன்சர் இஸ் சரி, கரெக்ட். ரெண்டுமே 11ஆல் வகுப்படுறதுனால தட் இஸ் ஏ தான் ஆன்சர் வரணும். சரி, பிஎன்சி ஆல்டர்பட்டிக்க செக் பண்ணி பார்க்கலாம். சரியா தப்பா கரெக்ட். 180.18 1 + 0 + 8 - 8 + 1
தட் இஸ் 9 மைனஸ் 1 9 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஆன்சர் வந்து 11 வகுப்படுது. அடுத்த ஆன்சர் 213.71 அது வகுப்படுதான்னு பார்க்கணும். 2 + 3 + 1 - 1 + 7 2 3 5 1 6 - 8 அப்போ 2 வருது. இந்த ஆன்சர் 11 வகுப்படாது. அதனால் பி ஆன்சர் இஸ் ராங், தவறு. அடுத்தது சி ஆன்சர் எடுத்துக்கலாம். 213.71 2 ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் 2 + 3 + 1 - 1 + 7 அப்போது 2 3 5 1 6 - 8 = 2. அது 11 வகுப்படாது. அப்போ ஆன்சர் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வரக்கூடாது. வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அதுவும் ராங். ஏன்னா 2 ஆன்சரும் சரியாக இருக்கிறது தான் ஆன்சர். 138.62 1 + 8 + 2 - 3 + 6 அப்போது 1 8 9 2 11 - 9 = 2. இப்போ 11 வகுப்படாது. ஆன்சர் சி இஸ் ஆல்சோ ராங், தவறு. சரி, அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கலாம். டி 180.18 விட்டுவிட்ட இலக்கங்கள் 1 + 0 + 8 - 8 + 1 தட் இஸ் 1 8 9 - 9 0. இந்த ஆன்சர் வந்து 11 வகுப்படுது. ஆனால் அடுத்தது பாருங்கள் 138.62 3 1 + 8 + 2 - 3 + 6 1 8 9 2 11 - 9 = 2. இது 11 வகுப்படாது. அதனால் ஆன்சர் இஸ் ராங். இப்போ தேர்ஃபோர் டோட்டலாக ரெண்டும் பார்க்கணும். டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ இருக்கிறது. ஏ இஸ் தி ஆன்சர். Third sum. The internal and external radii of the hollow spherical cell are 7 meter and 14 meter respectively. Find the TSA and CSA of the cell. இதில் பாயிண்ட் இல்லாமல் இருக்குது. ஏ 1389 ஸ்கொயர் மீட்டர், 245 ஸ்கொயர் மீட்டர். பி 2137 ஸ்கொயர் மீட்டர், 364 ஸ்கொயர் மீட்டர். சி 3171 ஸ்கொயர் மீட்டர், 424 ஸ்கொயர் மீட்டர். டி 1386 ஸ்கொயர் மீட்டர், 924 ஸ்கொயர் மீட்டர். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைவரப்பு காண்க. ஏ ஆப்ஷன் ஏ 1389 சதுர மீட்டர், 245 சதுர மீட்டர். ஆப்ஷன் பி 2137 சதுர மீட்டர், 364 சதுர மீட்டர். சி 3171 சதுர மீட்டர், 4424 சதுர மீட்டர். டி 1326 சதுர மீட்டர், 924 சதுர மீட்டர். சரி, வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போகும். இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose 2 answers are come, find in that number which is divisible by 7 is the answer. இந்த 11 வகுப்படுறதுக்கும் ஷார்ட்கட். If the number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. கொடுத்துள்ள விடையில் எது 11 வகுப்படுகிறதோ அது விடை. 2 அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7 வகுப்படுகிறதோ அதுதான் விடை. 11 வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். சரி, இப்போ நம்ம ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏ 1389 ஒன்று விட்ட இலக்கம் 1 + 8 - 3 + 9 1 + 8 9 - 12 that is equal to 3. இது 11 வகுப்படாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது தவறு தான். இருந்தாலும் செக் பண்ணலாம். 2 + 5 - 4 அப்போ 2 5 7 - 4 3
11 வகுக்கூடாது. therefore A is the wrong தவறு. B எடுத்துக்கோ. 2137 2 கூட்டல் 3 மைனஸ் 1 கூட்டல் 7 2 + 3 5 1 கூட்டல் 7 8 5ல் 8 போனால் 3 11 வகுக்கூடாது. அப்போ அடுத்த விடையை பார்ப்போம். 364 3 கூட்டல் 4 மைனஸ் 6 3 4 7 7 மைனஸ் 6 = 1. அதுவும் 11 வகுக்கூடாது. அப்போது பி இஸ் ஆல்சோ ராங் தவறு. சரி, சி ஆன்சர். 3171 ஆல்டர்னேட் நம்பர் வந்து 3 கூட்டல் 7 மைனஸ் 1 கூட்டல் 1 3 7 10 மைனஸ் 1 + 1 2 10ல் 2 போனால் 8. therefore இது 11 வகுப்படாது. அடுத்தது 4424 ஆல்டர்னேட் நம்பர் என்ன? 4 கூட்டல் 4 மைனஸ் 2 4 4 8 மைனஸ் 2 = 6. இதுவும் 14 வகுப்படாது. அதனால் ஆன்சர் வந்து ராங் தவறு. சி இஸ் தவறு. அப்போ ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக என்ன வரும்? டி தான் செக் பண்ணலாம். டி வந்து 1386 ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் 1 கூட்டல் 8 மைனஸ் 3 கூட்டல் 6 9 மைனஸ் 9 = 0. இது 14 வகுப்படும். ஓகே. அடுத்தது 924 9 + 4 மைனஸ் 2 9 4 13 மைனஸ் 2 11. இதுவும் 14 வகுப்படும். இப்போ 2 ஆன்சருமே 14 வகுப்புறதுனால இதுதான் டி தான் கரெக்ட் ஆன்சர், சரியான விடை. அப்போ ஆன்சர் இஸ் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும். அப்போ நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி. அவ்வளோதான், அப்லோட் பண்ணி